வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்க வேண்டும். திருச்சி கல்லூரி விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பிரேசிலில் 144 குதிரைகள் அணிவகுப்புடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. விருதுநகர் மாவட்டத்தில் தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டம். மறியலில் ஈடுபட்ட 2312 பேர் கைது. தமிழகத்திற்கு அவப்பெயரை தேடி தந்ததுதான் திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். பரந்தூர் விமான நிலையத்துக்கான நிலம் எடுக்கும் பணி தொடக்கம். இஸ்லாமிய விசாரணை கைதிகளின் தாய்மார்கள் சிந்தும் கண்ணீர். திமுக ஆட்சியை வீழ்த்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் உயிரிழப்பு. கேக் கீப்பர், வேன் ஓட்டுநர் உள்பட 13 பேர் விசாரணைக்கு ஆஜராக நோட்டீஸ். பெங்களூருவில் சீட்டு கம்பெனி நடத்தி 100 கோடி ரூபாய் மோசடி செய்த கேரள தம்பதிக்கு போலீஸ் வலைவீச்சு. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் திருத்தேரோட்டம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அமைச்சர் சேகர்பாபு வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். கலெக்டர், அரசு உயர் அதிகாரிகள், எம்பி எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. திருப்பூரில் தொழிலாளர்களின் தற்காலிக குடியிருப்பில் 9 சிலிண்டர்கள் வெடித்து விபத்து. 42 தகர கொட்டகை வீடுகள் தூக்கி எறியப்பட்டு தரைமட்டமாகின. திண்டுக்கல் அருகே செல்லும்போது வந்தே பாரத் ரயிலில் திடீர் புகை. பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.